மா மா என்னையா தம்பி, அவ தூங்கிட்டு இருக்கா, எழுப்பாத. இருப்பாட்டி, ஒரு முக்கியமான விஷயம் அம்மாட்ட சொல்லணும். எதுவா இருந்தாலும் அப்பள பேசிக்கலாயா. அவளே இப்பதான் காலை வலிக்குதுன்னு அலுப்பா படுத்து கிடக்குறா. வேணா விடு. அம்மா கூப்பிடல எத்தனை வாட்டி எந்திரியம்மா. அம்மா அமலா வீட்டு விஷயம் தான் பேச வந்திருக்கேன். இப்ப எந்திரிக்கிறியா இல்லையா? என்ன விஷயம்டா? என்னடா விஷயம் அமலா வீட்ல இருந்து? மார்க்கெட்ல எல்லாம் இந்த விஷயம் தான் தீயா பரவுது. அமலா வீட்டு விஷயத்தை பத்தியா? ஆமாமா. அப்படி என்ன பேசிக்கிறாங்க? அம்மா என் மச்சினை பொண்ணு யாரையும் லவ் பண்ணிட்டு இருக்கான். கட்டினா அவளதான் கட்டுவேன்னு பிடிவாதமா நிக்கிதான். வீட்டுல ஒரே சண்டையாமா. என்னடா சொல்ற, நெசமாவா? அம்மா மார்க்கெட்லாம் இததான் தீயா பரவிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கதிரை பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவ பொண்டாட்டி, அவளை கூப்பிடும் போத ஏமா கூப்பிடுறா. அவகிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் கேட்கணும். ஏன்னா அவங்க ஆத்தா வீட்டு விஷயம் இல்ல, அவளுக்கு எல்லாமே தெரியும். அவ தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிப்பா நம்ம கிட்ட. இருமா கூப்பிடுறேன் அவளை. அமலா அமலா, என்னங்க சொல்லுங்க. உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? ஏய், அவளுக்கு எல்லாமே தெரியும்டா, நம்ம கிட்ட தெரியாத மாதிரி நடிப்பா. இரு நானே கேட்கிறேன் அவகிட்ட. என்ன விஷயத்த? உங்க அம்மா வீட்ல ஏதோ பிரச்சனையாமே, தெரியுமா உனக்கு? அது தெரியாதுங்களே. என்ன பிரச்சனை? எங்க என்ன ஆச்சுங்க எங்க வீட்ல? என்னடா ஒரு உலகமாக நடிப்பு. நல்லா நடிக்கிறடியானா. எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சா உனக்கு தான் சங்கோஜன்ட்டு எதையும் சொல்லாமே இருக்க. என்ன விஷயத்த? எனக்கு எதுவுமே தெரியாது. ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லுங்க. டேய், அதான் உன் பொண்டாட்டி சொல்லிட்டாலே எதுவுமே தெரியாது, ஓப்பனா சொல்லுங்கன்னு. எல்லாத்தையும் விவரமா சொல்லு. உங்க அண்ணே வரன்னு பாத்துருப்பான் உங்களுக்கு அவன் பொண்ணுக்கு. அதுக்கு அவ வந்து நான் லவ் பண்ற பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வீட்டுல சண்டை போடுதான். அதுக்காக வீட்டுல ஒரே சண்டையா. என்னங்க சொல்றீங்க? இவ்வளவு பிரச்சனை நடக்குது எங்க வீட்ல. ஒண்ணு கூட எனக்கு தெரியாதே. என்னடி தெரியாது உனக்கு? என்ன தெரியாது? இங்கதான் இருக்க. ஆனா டெய்லியும் உங்க ஆத்தாக்காரிக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா நீ ஃபோன் பண்ணி விசாரிக்கிற. ஆனா ஒன்னும் தெரியாதுங்கிற. தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசாதீங்க நீங்க, சரிங்களா? எல்லா விஷயத்தையும் எங்க அம்மா சொல்லும். ஆனா இந்த விஷயத்தை எங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. வேணுடி, உங்க அண்ணனுக்கு நல்லா வேணும். என்னை ஆஸ்பத்திரில வந்து என்ன திட்டுனாவே. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்னென்ன பேச்சு பேசினான். வயசானவங்க கொஞ்சம் மரியாதை கொடுத்தானா? இப்ப பாத்தியா அவன் பொண்ணுக்கு இப்படி ஆயிருச்சு. பாரு எல்லாம் கர்மா வழி பண்ணுதுடி. அப்பெல்லாம் நடக்காது. மார்க்கெட்ல தான் ஏடா கூடமா ஏதாவது பொருளையை கலப்புறதுக்காக அப்படி பேசுவாங்க. நாங்க நல்லா இருக்கவங்க பிடிக்காம கூட இப்படி பேசுவாங்க. அதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாய்க்கு வந்தாலும் நீங்க பேசாதீங்க. மார்க்கெட்ல உள்ளவங்க போய் பேசுவாங்களா? தெரிஞ்சுட்டு தானே ஒரு விஷயத்த சொல்றாங்க. தெரியாம ஏதாவது வருமா? அப்படி கேளுமா சேதிய. பாட்டி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது பேசாதீங்க. கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா உட்காருங்க. இப்ப இருக்கிற எங்க பாட்டியில சண்டை போட்டுட்டு இருக்க. அப்புறம் ஒண்ணுலதா விஷயத்தை பத்தி இப்படி பேசுறாங்களே, அப்ப என்ன கோவம் வராதா? அது எங்க வீட்டு விஷயம் தானே. நீ என்ன லூசா? மார்க்கெட் எல்லாம் இதே தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு கடை இல்லாம எல்லா கடையிலும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன இது பொருளி ஆயிருமா? எல்லாம் உண்மைதாண்டி. மச்சினே, இப்படி ஆயிச்சே, என்ன மாப்பிள்ள செய்யறது ஏது மாப்பிள்ள செய்யறதுன்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லுடா. அடுத்தவங்க மூலயமா உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்ப அவங்க வீட்டுக்கு நீ ஆகாதவ மாதிரி ஆயிட்ட. அதனால திருப்பி யாராவது வாங்க மாப்பிள்ள பிரச்சனையா இருக்கு வந்து தீர்த்து வைங்கன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு நீ போகவே கூடாது. நான் ஏமா அந்த ஆகாதவங்க வீட்டுக்கு போறேன்? நான்லாம் போக மாட்டேன். அப்படி சொல்றா என் மவனே. பாருங்க, அம்மாவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு என்ன விஷயம் தெரியாம கூட நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதீங்க, சரிங்களா? ஆமா, நாங்க ஆகாதவங்க வீட்டு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உனக்கு என்ன வந்தது? எங்க நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன். எங்க அம்மா நேரம் நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஏதோ இதுல தப்பு இருக்குங்க, நீங்க என்னைய சண்டை போடுறதுக்காகவே இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறீங்க. அதனாலதான் அதான் இப்பவே தெரிஞ்சிச்சு உங்க அம்மாவோட லட்சணம் என்னதுன்னு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. பொண்ணுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்றதுன்னு ஒரு அதுவே இல்லை, இங்கிதமே இல்லை. என்ன ஒரு ஃபேமிலியோ தெரில. மா இன்னொரு விஷயம் அப்புறம். என்னடா? மா அவன் ஒன்றும் பையனாமா. அவங்க அப்பாவும் இறந்துட்டாராம். அந்த பையன் தம்பி அவங்க அம்மா 3 பேர் மட்டும் தானா. அவங்க அம்மா ஏதோ வேலைக்கு போயிட்டு தான் இந்த பசங்களாம் படிக்க வைக்கலாம். அதுவும் இந்த பையன் பார்ட் டைமாக தான் வேலைக்கு போயிட்டு இருக்கான் நம்மளுக்கு. அதில் தான் குடும்ப வருமானத்தை ஓட்டிட்டு இருக்காங்கம்மா. அடி சக்க, இதுதானே எதிர்பார்த்திருந்தேன் நானும். ஏண்டா ஓ மாமனாரு இன்ன வயசாகுது, 10 வருஷமா நான் கூட சொத்தை கொடுங்கயா சொத்தை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம் மகளுக்குன்னு. அந்த ஆள் என்ன பிரித்து கொடுக்க பாடு இல்லை. அடுத்து சொத்து பங்கு போட இல்லாத வீட்டு பையன் வந்துட்டானா? பார்த்துக்கூடா. பச்சினை பொண்ணு நல்ல இடத்துல தானே பிடிச்சிருக்கு. உங்க மாமனார் எத்தனை கோடியில புரள்றாரு. மார்க்கெட்ல 2 கடை 3 குடோன்லாம் வச்சிருக்காரு. இப்படிப்பட்டவர் பேத்தி ஒன்னுலதான் வீட்டு பையனை காதல் பண்ணிருக்காடா. என்னடா கூத்தா இருக்கு ஒரே. வேண்டாம் நிப்பாட்டுங்க. இதுக்கு மேல உங்க வீட்டு ஆளுங்க பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான். என்னடி என்ன நீ ஏன் ஒண்ணு இல்லாதவ? நீ எங்க அம்மா பேச வந்துட்டியா? யாருங்க ஒண்ணு இல்லாதவ? யாரு? நான் இங்க வரும்போது 50 பவுன் போட்டு தானே வந்தேன். இப்போ ஏங்க இப்படி பேசுறீங்க என்னை பத்தி? ஏண்டி உங்க அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு நான் 100 பவுன் போடுவேன், பாத்திரம் பண்டா ஜாமா எல்லாம் எடுத்து கொடுப்பேன், அப்புறம் வந்து கார் எடுத்து கொடுப்பேன், வண்டி எடுத்து கொடுப்பேன் எல்லாம் சொன்னார்ல. அது எல்லாத்தையும் சொன்ன நோட்டத்திலையும் செஞ்சாராடி? ஒன்று கூட செய்யல. 100 பவுனுக்கு 50 பவுன் போட்டாரு. வண்டி எடுத்து கொடுக்கல, கார் எடுத்து கொடுக்கல, பண்ட பாத்திரம் எதுவுமே எடுத்து கொடுக்கல. இப்போ ஏன் பாத்திரத்தை பொறுத்து புழங்கிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் என்ன சொல்றது? நல்லா கேளுமா. அம்மா இவ்வளவு கேள்வி கேட்கறாங்களே, சொல்லு. வாங்க சாப்பிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போலாம். போய் என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கணும். என்னடி பேச்ச மாத்திர? நான் சொன்னதுக்கு வேற ஏதோ பதில் பேசிட்டு இருக்க. இப்போ உங்களுக்கு கால் சரியாயிடுச்சா? நல்லா நிக்கிறீங்க. கழுத்து சரியாயிடுச்சா? நல்லா பேசுறீங்க. பையன் நான் தூங்கிட்டு இருக்கும் போது அம்மா வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னான். அப்பவே எல்லாம் சரியாயிடுச்சு எனக்கு.
ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? எங்க வீட்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குதுதான், அதுக்காக இப்படிலாம சொல்லி காமிப்பீங்க? பாத்தியாடா, பாத்தியா, அவ இப்பதான் உண்மையை சொல்றா. அவளுக்கு எல்லா விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அவ ஆத்தாக்காரி எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. இப்பல நமக்கு தெரியாத மாதிரி வந்து நிக்கிறா, பேசுறா, உன்கிட்ட கேக்குறா. நம்பாத, உன் பொண்டாட்டி நம்பாதடா. ஆமாம்மா இப்போதான் தெரியுது அவளோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம். எங்க வீட்ல ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நீங்க எல்லாம் இலக்காரமா பாப்பீங்க, பேசுவீங்க. நான் ஏன் அதை சொல்லணும்? 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு முடியலன்னு சொல்லிட்டு எங்க அண்ணியும் அம்மா வந்து பார்த்துட்டு போய் பழம்லாம் அவ்வளோ பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே, அதுக்கெல்லாம் இப்படியாம ஏசுவீங்க அவளை? சம்மந்திக்காரமா முடியாம படுத்து கிடக்கு, கட்டு போட்டுருக்குன்னு உங்க அப்பா வரணுமா இல்லையா? உங்க அண்ணனாவது வரணுமா இல்லையா? எல்லாம் பொம்பளைங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. என்னது இதெல்லாம் நியாயம்? ஆமா, வீட்டுக்கு வந்தா நீங்க அவங்கள ஏதாவது அவமானப்படுத்தானே அனுப்பிச்சு விடுறீங்க. அதனால தான் நானும் வர வேணாம்னு சொல்லிட்டீங்க. பண்றதெல்லாம் நீ, செய்யறதெல்லாம் நீ, குத்தம் மட்டும் எங்களுக்கு சொல்லு. குத்தம்லாம் நீங்க நான் செய்யறது கண்டுபிடிக்கிறது எங்க வீட்டு ஆளுங்க யாருமே கிடையாது. அவங்க வந்து நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் எனக்காக பொறுத்து போறாங்க. ராணி, ரொம்ப நேரம் நின்னுட்ட, காலை வலிக்கின்றா, கொஞ்சம் உட்காந்து பேசு. ஏய் மொட்டை கிளவி, வந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு போடு போட்டேன்னு வச்சுக்கோ, மண்டை பொழந்துடாமா, பேசாம உட்காரு. பாரா பேராண்டி, ஓ பொண்டாட்டி என்னை எப்படி பேசுறான்னு. நான் பாட்டுக்கு வாயை முடிட்டு இருந்தா பாரா என்னை எப்படி ஏசுறான்னு. எங்க அம்மா தானே உட்காந்து பேசுங்கிறாங்க, அதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது? இந்த வீட்டுல சகுனி வேலை பார்த்து எல்லாத்தையும் கிள்ளி விட்டு ஆட்டி விட்டு ஏத்தி விடுறது எல்லாமே இந்த கிளவி மொட்டை கிளவி வேலை தான். பல்ல உடச்சிருக்கேன் பாத்துக்கோ. எங்க அம்மா பத்தி ஏதாவது மொட்டை கிளவின்னு பேசினா மொட்டை கிளவி தானே கூப்பிடா. மாடி ராணி, நீ உட்காந்து பேசு, நீ காலை வலிக்கும். அவ பேச்சா நீ காதுல வாங்கிட்டு இருக்காத. என்ன சத்தம் இங்க? மனசு கொஞ்சமா நிம்மதியா தூங்க முடியுதா? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல சண்டை தான் நடக்கும். கொஞ்சமாவது நல்லா பேசிக்கிறோமா, இல்ல நல்ல வார்த்தை தான் யூஸ் பண்றோமா? வாங்க, ஏன் என்னைய பார்த்து கோமா அப்படி பேசிட்டு இருக்கீங்க? உன் மருமக கிட்ட கேளு என்ன விஷயம்ட்டு. நானே உடம்பு முடியாம படுத்து கிடக்கிறேன் கால் வலியில, என்கிட்ட வந்து இப்படி ஏசிட்டு இருக்கீங்க. என்னமாச்சு அமலா? என்ன சண்டைங்க? ஏன் சோகமா இருக்க? மார்க்கெட்ல எங்க அம்மா வீட்டு குடும்பத்தை பத்தி ஏதோ 4 பேர் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அது உங்க பையன் கேட்டு வந்து இங்க சொல்லிட்டு இருக்காரு மாமா. அததான் கேட்டு அத்தை வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. டேய், மார்க்கெட்ல வந்து சொன்னா இல்லையா இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேசாத, அமைதியாருன்னு? இப்ப எதுக்குடா இங்க வந்து பேசிட்டு இருக்க? மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை முட்டி விடுறியா நீ? வாப்பா, என்னைய சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அமைதியா நிக்கிறேன், இங்க வந்து என்னைய குறை பேச ஆரம்பிச்சிட்டியா? ராணி இங்க வந்து 10 வருஷம் ஆகுது, அதுவும் நம்ம வீட்டு மருமக. அதுகிட்ட நீ ஏன் இப்படி ஏட்டிக்கு போட்டியா சண்டை போட்டுட்டு இருக்க? அது வீட்டுல பிரச்சனைனாலும் நம்ம சம்பந்தம் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை நீ விலைக்கு தான் வைக்கிற தவிர மேற்கொண்டு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தக்கூடாது, வலியை கொடுக்க கூடாது. சரியா? நீ புரிஞ்சுக்கோ. நான் முடியாம படுத்து கிடக்குறேன், எனக்கு மட்டன் சூப்பு செஞ்சு குடுறீனா, என்னால முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறான். காசு இல்ல, உங்க காசு கொடுங்க அப்படிங்கிறா. இதெல்லாம் நான் என்ன சொல்றது? பண்றதுக்கு சேர்த்து வச்சு அவளா பண்ணிருக்கா, இல்லன்னா அவ ஏன் பண்ண போறா? அதெல்லாம் நல்ல பொண்ணுதான், என்கிட்ட நல்ல மாதிரி நடந்துக்கா. உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறானா, நீ அந்த மாதிரி அவளை குடும்பப்படுத்துற, அதனாலதான் அவள் பண்றா. எப்ப பார்த்தாலும் உங்க மருமகளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க மாப்பிள்ள. என் பொண்ணு ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு ஏதாவது பறிஞ்சு பேசுறீங்களா? அவளும் முடியாம தானே கிடக்குறா. உன் நல்லா சொல்றேன் நானி, புரிஞ்சுக்கோ நல்லா. உனக்கு கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆகுது, உன் பையனுக்கு இப்ப 32 வயசு. சரியா? அவனுக்கும் இப்ப 2 பிள்ளைங்க இருக்கு. அவனே இப்ப தாங்குறேன்னு நான் படியில வச்சுக்கிட்டு தாங்குனா என்ன ஆகுறது? அவனுக்கும் ஒரு பொண்டாட்டி வந்துட்டா, அவ கையில கொடுத்துருவேன் எல்லாமே. இன்னமும் நான் தான் என் பையனை நான் தாங்குவேன், நான் தான் என் பையனை இது பண்ணுவேன், என் பையனுக்கு பிடிச்சதை நான் தான் செய்வேன், என் பையனுக்கு இதான் பிடிக்கும் அதான் பிடிக்கும். இன்னமும் நீ மம்பு கட்டிட்டே இருந்தினா வந்தது வாழ போறது வாழ வந்தவன் நம்ம மருமக. சரியா? அவ பாத்துக்கிட்டோம். இன்னமும் நீ ஏன் கையில எடுத்துக்கிற? அதனாலதான் உனக்கு பொசசிவ் வந்து அவன் மேல கோவம் வருது. சரியா? இனிமேட்டு அம்மாவை கையில விட்டுரு, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டும். இனிமே நீ இதுல தலையிடாதாமா. குப்புசாமி, நீ பேச வேண்டியதுல அவங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். உங்க மச்சினோட பிரச்சனை இல்ல, போடா என்ன இதுன்னு போய் பார்த்து அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுடா. இங்கேயே உட்காந்து சோறு நீ என்னடா பண்ண போற? இவ்வளவு தூரம் வியாக்கணம் பேசுனீல, போதும் நிப்பாட்டு. வாய் வலிக்குது, நிப்பாட்டுங்கிறேன். என் காது எல்லாத்தையும் கேட்கணும்ல, காதுல இருந்து ரத்தம் வரக்கூடாதுல, அதுக்கு தான் சொல்றேன். என் புள்ள அவங்க மச்சனை வீட்டுக்கு போக மாட்டான். என்னடா சொல்ற? உங்க அம்மா பேச்சுக்கிட்டு இங்க இருக்க போறியா, இல்ல உன் பொண்டாட்டி கூட நீ உன் மச்சனை வீட்டுக்கு போய் என்ன இதுன்னு கவனிச்சு அவங்களுக்கு தீர்வு சொல்ல போறியா இல்லையா? அதை சொல்லு. என் பேரன் போக மாட்டான் மாப்பிள்ள, இங்கதான் இருப்பான். அத்தை, நீங்க வாய முடுங்க, நீங்க எக்ஸ்பைரி ஆயிட்டீங்க, இனிமே நீங்க எதுவுமே பேசக்கூடாது. எனக்கு ரொம்ப எக்கத்தாலம் தான்யா. டேய் குப்புசாமி, பதில் சொல்ல போறியா இல்லையா? அப்பா, நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். அமலா வேணா போய் என்ன இதுன்னு பார்க்க சொல்லு. அவங்க வீட்டு பக்கம் நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். எப்போ சொத்தை பிரிப்பாங்களோ அப்பதான் அவங்க வீட்டுக்கு போவேன். அது வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன்ப்பா. எப்பவுமே சொத்து காசு பணம் இதுலயே குறியாருடா. மனுஷங்களோட அன்பையும் மதிப்பையும் எப்பவுமே நீ புரிஞ்சுக்க போறியோ தெரியல. உங்க அம்மா மாதிரி இப்படியே இரு. எனக்கு என்ன வந்துச்சு போ. அம்மா அமலா, நீ போயிட்டு வாமா உங்க அம்மா வீட்டுக்கு போய் என்ன இதுன்னு பார்த்து அவங்களுக்கு ஆறுதலா இருமா. சரிங்க மாமா. நானி இவ்வளவு தூரம் உங்ககிட்ட எடுத்து சொல்றேன், இன்னமும் திருந்தவே மாட்டேன். எப்பதான் நீ திருந்த போறியோ தெரியல. போ. இன்னமும் பாரு, உன் பையன் உன் பேச்சு தான் கேட்கலாம். எப்பதான் உன் பொண்டாட்டி பக்கமும் இருக்க போறானோ தெரியல. அதெல்லாம் என் பையன் என் கூட தான் இருப்பான். அவன் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்க மாட்டான். கடைக்கு மணியாச்சு, நீர் கடைக்கு கிளம்புங்கோ. நீங்களும் வாயை மூடிட்டு படுங்கோ, நான் கிளம்புறேன். அம்மாடி அமலா, உடனே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு பார்த்துட்டு வாமா. கவலைப்படாத. சரியா? நான் சம்மதிக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுக்கிறேன். அதெல்லாம் சரியாயிடும். சரி மாமா. உங்க அப்பா தீர்ப்பு சொல்ல வந்துட்டார். பொல்லாத தீர்ப்பு. தீர்ப்புக்கு நின்றுட்டு தான் எனக்கு காலே வலிக்குது. வாடா முத. ஏமா இப்படி என்னை திட்டிட்டு இருக்க? நான் பொண்டாட்டி போயிட்டாளா, போய் தூங்குப்பா. போய் சாப்பிட்டு தூங்கதாமா போறேன். உனக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது, என்னைக்குதான் உன் புருஷன் உனக்கு துணையா இருந்து பேச போறாரோ தெரியல. இத்தனை வருஷத்துல உன்னை என்னதான் புரிஞ்சுக்கிட்டாரோ தெரியல இந்த மனுஷன். அதெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆள் புரிஞ்சுக்குவான். படுமா பேசாம, எனக்கே காலை வலிக்குது. நோய் நோயும்ப.
பேர் நான் ஏன் உயிரோட இருக்கணும்? என்னை யாருமே புரிஞ்சுக்கல. என்னை பாசமா ஊட்டி வளர்த்த எங்க பாட்டி கூட என்னை புரிஞ்சிக்காம என்னை தள்ளி வைக்கிறாங்க. நான் ஏன் உயிரோட இருக்கணும்? எங்க அப்பாவும் என்னை வேண்டாங்கிறாரு. என்னால் எனக்கு கதையை நானே முடிச்சுக்கிறேன். வேண்டாம், நான் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. சுவாதி, சுவாதி, கதை தொட ப்ளீஸ்டா. இது மாதிரி பண்ணக்கூடாது. பாப்பா வேணாயா, அம்மா சொல்றத கேளுமா. அம்மா வேணாண்டா, இப்படிலாம் பண்ணாதடா. அப்புறம் அம்மா இருக்க மாட்டேன் உயிரோட. எனக்கு ரொம்ப பிடிக்குமா. இத்தனை வருஷம் பாசமா என்னை வளர்த்துருக்கி. அதுக்கு நான் நன்றி கடன் எதுவுமே நான் செய்யலம்மா. வேண்டாம்மா, இந்த வீட்டில் நான் இருந்தாதான் பிரச்சனை. வேணாம், இதோட நான் போயிடுறேம்மா. என்னை மன்னிச்சிடு. கா சொன்னா கேளுக்கா, கதவை திறக்கா. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுக்கா. நீ இல்லைன்னா நானும் போயிடுவேன்க்கா. ப்ளீஸ்க்கா, கதவை திறக்கா. என் கூட சண்டை போட வேற யாருக்கா இருக்கா? நான் சொல்றதை கேளுக்கா. டி சுவாதி, தாத்தா வந்திருக்கேன், கதவு தரமா. பாட்டி தான் கோவப்படுறாங்க. நான் கோவம்லாம் இல்லம்மா, உன் மேல முழு பாசமும் உன் மேலதாம்மா. புரிஞ்சுக்கோம்மா, கதவை தரமா. நீ பண்றது ரொம்ப தப்புமா, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா. விஷயம் பண்றா. கீழே இறங்குடி. அம்மா சொல்றேன்ல, பெஞ்ச விட்டு கீழே இறங்கு. சாரிம்மா. என்ன ஆச்சு? இப்ப தற்கொலை பண்ணிக்க போற? சொல்லு பாப்பா. இதெல்லாம் தப்பு தெரியாது உனக்கு? ஏன்க்கா இப்பெல்லாம் பண்ற? நீ ஏன் எனக்கு தைரியம் சொல்லுவ? நீ இப்படி பண்ணலாமாக்கா? அம்மாடி சுவாதி, உன் மேல நான் முழு பாசத்தையும் வச்சிருக்கேன்டா. நீ இப்படி பண்ணலாமா? தாத்தா தாத்தா நீ எப்படி நீ ஓடி வருவ? நான் ஏதாவது சோகமா இருந்தாலும் ஏன் தாத்தா இப்படி நீ ஏதாவது நொச்சிட்டே இருப்பியே. ஏன்டா இப்படி பண்ற? நீ போயிட்டுனா தாத்தா என்னடா செய்வேன்? மாதிரி யோசி. பாட்டி தான் உன் மேல கோவமா இருக்காங்க. மத்தவங்க 4 பேர் நான் உன் மேல பாசமா தானே இருக்கோம். உன்னை வெறுத்துட்டோமா? சொல்லு பாப்போம். சுவாதி, என்னடா அப்பா திட்டிட்டேன்னு உன் மேல கோவமா? இத்தனை வருஷம் ரகசியத்தை நான் உடைச்சிட்டேன்னு அந்த உண்மை தெரிஞ்சு நீ இப்படி மாட்டிக்க போறியா? சொல்லு பாப்போம். நீ தத்து பிள்ளையா இருந்தாலும் என் புள்ள தான்டா. இல்லப்பா, மன்னிச்சிடுங்க தாத்தா. இனிமே நான் அந்த தப்பு நான் செய்யவே மாட்டேன் தாத்தா. அம்மா, பாப்பா, மன்னிச்சிடுங்கம்மா எல்லாரும் என்னைய. நெஞ்சு வலிக்குது. தாத்தா, என்னாச்சு தாத்தா உங்களுக்கு? ஏன் தாத்தா நெஞ்சு மேல கை வச்சிருக்கீங்க? தாத்தா என்ன தாத்தா ஆச்சு உங்களுக்கு? என்ன தெரியலம்மா, நெஞ்ச வலிக்குதுமா. டேய், ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடா. சுவாதி இப்படி பண்ணினான்னு சொன்னீங்க. எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சுடா. போடா, ஆஸ்பத்திரி போகணும்டா. ரொம்ப முடியல, நெஞ்சு வலிக்குதுடா. கதிரு. அம்மா. அப்பா, என்னப்பா ஏன் கீழே விழுந்துட்டீங்க மயக்கம் போட்டு? அப்பா, அப்பா. அப்பா வாங்க, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவோம். தாத்தாக்கு விட முடியல. வாங்கப்பா, உடனே போவோம்ப்பா.